ஒரு வகுப்படும் எண்ணின் வகுத்தியானது ஈவை போல் 12 மடங்கு மீதியை போல் 5 மடங்கு உள்ளது. மேலும் மீதியானது 24 எனில் வகுப்படு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் வந்து இது வகுத்தி, இது வகுப்படும் எண், ஈவு, மீதி. இதில் வந்து நம்ம கொஷினில் வந்து மீதி கொடுத்துருக்காங்க. மீதி வந்து எவ்வளோன்னா 24. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வகுப்படும் எண்ணின் வகுத்தியானது ஈவை போல் 12 மடங்கு. இப்போது இந்த வகுப்படும் எண்ணோட வகுத்தி வந்து ஈவை போல் 12 மடங்கா? இப்போ அது வந்து எப்படி எழுதலாம்? வகுத்தி ஈக்குவல் டு ஈவை போல் 12 மடங்கு, ஈவு இன்ட்டு 12. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மீதியை போல் 5 மடங்கு உள்ளது. அதே மாதிரி வகுத்தி வந்து மீதியை போல் 5 மடங்கு உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ வகுத்தி ஈக்குவல் டு மீதியை போல் எத்தனை மடங்கு இருக்குன்னா 5 மடங்கு இருக்குது. நமக்கு எங்கள் கொஷினில் மீதி கொடுத்துருக்காங்க. மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. அப்போ 24 இன்ட்டு 5. அப்போ நமக்கு வகுத்தி எவ்வளோ கிடைக்கும்? வகுத்தி வந்து 120 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு இந்த வகுத்தியை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து ஈவு கிடைக்கும். வகுத்தி ஈக்குவல் டு ஈவு இன்ட்டு 12. வகுத்தி எவ்வளோ? 120. 120 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஈவு தான் தேவை. இந்த 12 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வருமா? அப்போது 12 கேன்சல் ஆனால் ஈவு வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10. வகுப்படும் எண் கண்டுபிடிக்கணுமா? வகுப்படும் எண்ணுக்கான ஃபார்முலா வந்து வகுப்படும் எண் ஈக்குவல் டு வகுத்தி இன்ட்டு ஈவு ப்ளஸ் மீதி. இதுதான் வந்து வகுப்படும் எண்ணுக்கான ஃபார்முலா. இப்போ வகுத்தி வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 120 இன்ட்டு ஈவு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 10 ப்ளஸ் மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1224 கிடைக்கும். இதுதான் வகுப்படும் எண். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1224.